ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் இயர்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் டிசம்பர் 1. கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் இயர்லி கரண்ட் அஃபேர்ஸ் 2025 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்ட் 1 வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோவிலேருந்து 3 or 4 கொஸ்டின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வங்கக்கடலில் உருவான மோந்தா புயலுக்கு பெயரை பரிந்துரைத்த நாடு? விடை தாய்லாந்து. மோந்தா என்பதன் பொருள் மணமிக்க மலர் அல்லது அழகான பூ. சமீபத்தில் உருவான புயல்களுக்கு பெயர் பரிந்துரைத்த நாடுகள்: மோந்தா புயல் தாய்லாந்து, டிட்வா புயல் ஏமன், சென்யார் புயல் ஐக்கிய அரபு அமீரகம். 10 டிசம்பர் 2025 அன்று யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்ட 16வது இந்திய பண்டிகை எது? விடை தீபாவளி. யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் இதுவரை 157 நாடுகளின் 849 பாரம்பரிய நடைமுறைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. தமிழக அரசின் முதல்வர் கோப்பை மாநில விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்ற நாள்? விடை அக்டோபர் 2 முதல் அக்டோபர் 14 வரை. தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் அக்டோபர் 2 முதல் அக்டோபர் 14 வரை 13 நகரங்களில் நடைபெற்றது. முதலமைச்சர் கோப்பை மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் பதக்கப்பட்டியலில் முதல் 3 இடங்கள் சென்னை, செங்கல்பட்டு, கோவை ஆகியவை பிடித்தன. 1938ஆம் ஆண்டு நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை தொடங்கியவர் யார்? விடை ஜவஹர்லால் நேரு. கூற்று 1. தமிழ்நாட்டின் 2024-25ஆம் நிதியாண்டில் உள்நாட்டு ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பு 16% உள்ளது. கூற்று 2. 2023-24ஆம் நிதியாண்டில் ரூபாய் 26.88 லட்சம் கோடியாக இருந்த ஜிஎஸ்டிபி 2024-25இல் 31.19 லட்சம் கோடியாக உயர்ந்து 16% வளர்ச்சியை எட்டியது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஹைட்ரஜன் கப்பல் சேவை எங்கு தொடங்கப்பட்டது? விடை வாரணாசி. 2025ஆம் ஆண்டுக்கான இலக்கியத்துக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை லாஸ்லோ கிராஸ்னா-ஹோர்காய். கடும் பயங்கரவாத சூழலுக்கு மத்தியிலும் கலையின் சக்தியை உறுதிப்படுத்தியதை அங்கீகரிக்கும் வகையில் 2025க்கான இலக்கியத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. லாஸ்லோ கிராஸ்னா-ஹோர்காய் 1954இல் ஹங்கேரி நாட்டில் பிறந்தார். நம்ம சேனல்ல நோபல் பிரைஸ் 2025 வின்னர்ஸ் லிஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் நோபல் பிரைஸ் ஜிகே கொஸ்டின்ஸும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்திற்கு மாற்றாக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய திட்டத்தின் பெயர்? விடை விபிஜி ராம்ஜி. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 2005ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இத்திட்டத்தில் ஒவ்வொரு நிதியாண்டும் ஊரக பகுதிகளில் குறைந்தபட்சம் 100 நாட்களுக்கு ஊதியத்துடன் வேலைவாய்ப்பு அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்திற்கு மாற்றாக வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு சட்ட மசோதாவை மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் மக்களவையில் அறிமுகம் செய்தார். புதிய மசோதாவின்படி ஒரு நிதியாண்டில் 100 நாள் வேலைவாய்ப்பு என்பது 125 நாள்களாக உயர்த்தப்பட உள்ளது. இத்திட்டத்திற்கான நிதி சுமையை மாநில அரசுகளுடன் 60-40 என்ற சதவீதத்தில் மத்திய அரசு பகிர்ந்து கொள்ள உள்ளது. புதிய விபிஜி ராம் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர்
21 டிசம்பர் 2025 அன்று ஒப்புதல் அளித்தார். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை மக்கள் பிரதிநிதிகளாக நியமித்த முதல் மாநிலம் எது? விடை தமிழ்நாடு. 15 டிசம்பர் 2025 அன்று தலைமை தகவல் ஆணையராக பதவியேற்றவர் யார்? விடை ராஜ்குமார் கோயல். ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிக சிக்சர்கள் அடித்த வீரர் என்ற சாதனையை படைத்தவர்? விடை ரோஹித் சர்மா. டில்லியில் உள்ள பிரதமர் அலுவலகத்தின் பெயர் டேஸ் என்று மாற்றப்பட உள்ளது? விடை சேவா தீர்த். டில்லியில் பிரதமர் அலுவலகத்துக்கு கட்டப்பட்டு வரும் புதிய கட்டடத்துக்கு சேவா தீர்த் அதாவது சேவை தளம் என்று பெயர் வைக்கப்பட உள்ளது. சமீபத்தில் பெயர் மாற்றப்பட்ட இடங்கள்: ஆளுநர் மாளிகையின் பெயர்கள் ராஜ்பவன் என்பதிலிருந்து லோக் பவன் அதாவது மக்கள் மாளிகை என்று மாற்றப்பட்டுள்ளன. டில்லியில் உள்ள ராஜ்பத் பகுதியின் பெயர் கர்த்தவிய பத் அதாவது கடமைப்பாதை என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது. டில்லியில் உள்ள மத்திய அரசின் தலைமைச் செயலகத்தின் பெயர் கர்த்தவிய பவன் என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இந்தியாவில் முதல் குழந்தை திருமணம் இல்லாத மாவட்டம் எது? பலோட், சத்தீஸ்கர் மாநிலம். சர்வதேச மனித உரிமைகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை டிசம்பர் 10. டிசம்பர் 2025 நிலவரப்படி தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் எண்ணிக்கை? விடை 74. சமீபத்தில் தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள்: தூயமல்லி அரிசி தஞ்சாவூர், கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரை ஈரோடு, உறையூர் பருத்தி சேலை திருச்சி, அம்பாசமுத்திரம் செப்பு சாமான் திருநெல்வேலி, நாமக்கல் மாக்கல் பாத்திரங்கள் நாமக்கல். இந்தியாவின் முதல் செமிகண்டக்டர் கண்டுபிடிப்பு அருங்காட்சியகம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? விடை ஹைதராபாத். உலகிலேயே முதல் முறையாக சிறுவர்களுக்கான சமூக ஊடக தடை எந்த நாட்டில் அமலுக்கு வந்தது? விடை ஆஸ்திரேலியா. 8வது ஊதிய குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? விடை ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். ஏசியான் கூட்டமைப்பின் 47வது உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? விடை கோலாலம்பூர், மலேசியா. 2025 ஏசியான் கூட்டமைப்பின் மாநாடு அக்டோபர் 26 முதல் 28 வரை மலேசியாவில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வழியாக பங்கேற்றார். 22வது ஏசியான் இந்தியா இடையிலான உச்சி மாநாடு மலேசியாவில் நடைபெற்றது. நரேந்திர மோடி 2026ஆம் ஆண்டை ஏசியான் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு மேம்பாட்டுக்கான ஆண்டாக அறிவித்தார். இந்தியாவின் 2வது யானை பாகன்களுக்கான தனி கிராமம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? விடை கோலிக்கமுத்தி முகாம். கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள கோலிக்கமுத்தி யானைகள் முகாமில் இந்தியாவின் 2வது பாகன்களுக்கான தனி கிராமத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் 6 அக்டோபர் 2025 அன்று திறந்து வைத்தார். இதில் ரூபாய் 5.40 கோடியில் 47 பணியாளர் குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. இந்தியாவின் முதல் யானை பாகன் கிராமத்தை முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காட்டில் 13/5/2025 அன்று மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். 2025 FIHS ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை ஜெர்மனி. இப்போட்டி 28 நவம்பர் முதல் 10 டிசம்பர் 25 வரை தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் மதுரை நகரங்களில் நடைபெற்றது.
இப்போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஜெர்மனி அணி ஸ்பெயினை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது. இப்போட்டியில் இந்திய அணி அர்ஜென்டினாவை வீழ்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றது. உலக ஆசிரியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை அக்டோபர் 5. தேசிய ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5 அன்று கொண்டாடப்படுகிறது. 2025 சையது முஸ்டாக் அலி கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை ஜார்க்கண்ட். டிசம்பர் 2025 இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர்? விடை உஷா ஜானகிராமன். ஹார்ன்பில் திருவிழா எங்கு கொண்டாடப்பட்டது? விடை நாகாலாந்து. பதுகம்மா திருவிழா தெலுங்கானாவில் கொண்டாடப்பட்டது. அண்டர் 19 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை பாகிஸ்தான். 2025 ஆண்டுக்கான உலகளாவிய சுற்றுலா விருது எந்த மாநிலத்தின் சுற்றுலாத்துறைக்கு வழங்கப்பட்டது? விடை ஆந்திர பிரதேசம். பாகிஸ்தானின் முதல் பாதுகாப்பு படைகளின் தலைவராக நியமிக்கப்பட்டவர்? விடை அசிம் முனீர். கூற்று 1. டில்லியில் நடைபெற்ற 12வது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் பதக்கப்பட்டியலில் பிரேசில் முதலிடம் பிடித்தது. கூற்று 2. இப்பதக்கப்பட்டியலில் இந்தியா மொத்தம் 22 பதக்கங்களுடன் 10வது இடம் பிடித்தது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. சுற்றுச்சூழல் அறிவியலுக்கான 2022 ஆண்டு தமிழ்நாடு விஞ்ஞானி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை ஆர்தர் ஜேம்ஸ். 2025-26 இரானி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை விதர்பா. முதல் ஃபிஃபா அமைதி பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? விடை டொனால்ட் ட்ரம்ப். நாட்டின் மிகப்பெரிய பால் பொருட்கள் உற்பத்தி ஆலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? விடை ஹரியானா. 4 அக்டோபர் 2025 அன்று பிரதமர் மோடி தொடங்கி வைத்த PM சேது திட்டத்தின் நோக்கம்? விடை 1000 அரசு ITI-க்களை அதிநவீன அம்சங்களுடன் மேம்படுத்துதல். உச்ச நீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர்? விடை சூரியகாந்த். உச்ச நீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக 24 நவம்பர் 2025 அன்று சூரியகாந்த் பதவியேற்றார். இவர் 9 பிப்ரவரி 2027 வரை இப்பதவியில் நீடிப்பார். சூரியகாந்த் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர். எல்லை பாதுகாப்பு படை விமான பிரிவில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் விமான பொறியாளர் யார்? விடை பாவனா சௌத்ரி. 11வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா 2025 எங்கு நடைபெற்றது? விடை பஞ்ச்குலா, ஹரியானா. அக்டோபர் 2025 யுனெஸ்கோவின் புதிய இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டவர்? விடை காலித் எல் அனனி. இவர் எகிப்து நாட்டைச் சேர்ந்தவர். சென்னையில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை இந்தியா. 70வது பிலிம்பேர் விருது 2025 பட்டியலில் சிறந்த திரைப்படம் விருதை வென்றது? விடை லாபதா லேடிஸ்.
70வது பிலிம்பேர் விருதுகள் சிறந்த நடிகர் அபிஷேக் பச்சன் மற்றும் கார்த்திக் ஆரியன், சிறந்த நடிகை ஆலியா பட், சிறந்த இயக்குனர் கிரண் ராவ், சிறந்த திரைப்படம் லாபதா லேடீஸ், சிறந்த பின்னணி இசை ராம் சம்பத், வாழ்நாள் சாதனையாளர் விருது ஜூனட் அமன் மற்றும் ஷியாம் பெனகல். 9வது இந்திய மொபைல் காங்கிரஸ் கண்காட்சி 2025 எங்கு நடைபெற்றது? விடை புதுடெல்லி. அக்டோபர் 2025 தமிழ்நாட்டின் 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது எது? விடை நாகமலை குன்று. உயிரியல் பன்மை சட்டம் 2002 பிரிவு 37(1) கீழ் 32.22 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட ஈரோடு மாவட்டத்தில் உள்ள நாகமலை குன்றினை தமிழகத்தின் 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் அரிட்டாப்பட்டி மதுரை, காசம்பட்டி திண்டுக்கல், எலத்தூர் ஏரி ஈரோடு, நாகமலை குன்று ஈரோடு. 20 டிசம்பர் 2025 எங்கு அமைந்துள்ள பொருணை அருங்காட்சியகத்தை முதல்வர் திறந்து வைத்தார்? விடை திருநெல்வேலி. 25 டிசம்பர் 2025 அன்று எங்கு அமைந்துள்ள தேசிய தலைவர் நினைவிடத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார்? விடை லக்னோ. இந்தியாவின் முதல் திருமதி பிரபஞ்ச பட்டத்தை வென்றவர் யார்? விடை ஷெரி சிங். இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் சேவையான மும்பை டு அகமதாபாத் இடையே எப்போது இயக்கப்படும்? விடை ஆகஸ்ட் 2027. விஞ்ஞான் ரத்னா 2025 விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை ஜெயந்த் நார்லிகர். வான் இயற்பியல் விஞ்ஞானியான இவர் மகாராஷ்டிர மாநிலத்தில் பிறந்தார். 2வது தேசிய அறிவியல் விருதுகள் விஞ்ஞான் ரத்னா விருது ஜெயந்த் நார்லிகர், விஞ்ஞான் ஸ்ரீ விருது 8 பேர், விஞ்ஞான் யுவ விருது 14 பேர், விஞ்ஞான் குழு விருது அரோமா மிஷன் குழு. பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது 2025 எத்தனை குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது? விடை 20. கூற்று 1. அறநிலம் எனப்படும் பெயரில் திருநங்கையருக்கு பாதுகாப்பான வாழ்விடங்கள் அளிக்கும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் 13/10/2025 சென்னையில் தொடங்கி வைத்தார். கூற்று 2. அறநிலம் எனப்படும் சிறப்பு மையங்கள் முதல் கட்டமாக சென்னை செனாய் நகர், மதுரை அண்ணா நகர் ஆகிய இடங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. சமீபத்தில் காலமான கலிதா ஜியா அவர்கள் எந்த நாட்டின் முதல் பெண் பிரதமர் ஆவார்? விடை வங்கதேசம். இவர் வங்கதேச தேசியவாத கட்சியைச் சேர்ந்தவர். உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சரை நியமித்துள்ள நாடு? விடை அல்பேனியா. இந்த செயற்கை நுண்ணறிவு ஊழல் தடுப்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளது. இதன் பெயர் டிஎல்லா. இதன் பொருள் சூரியன். இந்தியாவின் முதல் வன பல்கலைக்கழகம் எங்கு நிறுவப்பட உள்ளது? விடை கோரக்பூர், உத்தரப்பிரதேசம். டிசம்பர் 2025 நிலவரப்படி இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்கள் எண்ணிக்கை? விடை 96. சமீபத்தில் ராம்சார் தலங்களில் பட்டியலில் சேர்க்கப்பட்ட இடங்கள்: கோப்ரா நீர்த்தேக்கம் சத்தீஸ்கர், சிலிசர் ஏரி ராஜஸ்தான். இந்திய கிரிக்கெட் அணியின் பிரதான விளம்பரதாரராக தேர்வு செய்யப்பட்டுள்ளது எது? விடை அப்பல்லோ டயர்ஸ். ரூபாய் 579 கோடியில் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. அப்பல்லோ டயர்ஸ் தலைமையகம் குருகிராமில் அமைந்துள்ளது.
கூற்று 1. அன்பு கரங்கள் திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் 15 செப்டம்பர் 2025 அன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். கூற்று 2. இத்திட்டத்தின் நோக்கம் பெற்றோரை இழந்த குழந்தைகள் தடையின்றி கல்வியை தொடர மாதம் ரூபாய் 2000 வழங்குவதாகும். இத்திட்டத்தின் முதல் கட்டமாக 6082 பேர் பயன்பெற உள்ளனர். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. PM மித்ரா திட்டத்தின் கீழ் நாட்டின் முதலாவது ஜவுளி பூங்கா எங்கு கட்டமைக்கப்பட உள்ளது? விடை தார் மாவட்டம், மத்திய பிரதேசம். அடுத்த தலைமுறை GST சீர்திருத்தம் GST 2.0 எப்போது நடைமுறைக்கு வந்தது? விடை 22 செப்டம்பர் 2025. சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியாவில் 1/7/2017 அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் கீழ் 5%, 12%, 18%, 28% ஆகிய 4 விகிதங்களில் வரி விதிக்கப்பட்டது. அடுத்த தலைமுறை GST சீர்திருத்தத்தின்படி 12%, 28% ஆகிய இரு விகிதங்களை நீக்கிவிட்டு 5%, 18% ஆகிய இரு விகித GST வரிகள் நவராத்திரி முதல் நாளான 22 செப்டம்பர் 2025 முதல் நடைமுறைக்கு வந்தது. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டமானது டேஷ் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது? விடை ஜனவரி 2027 வரை. சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்பை தடுக்கும் நோக்கில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் ரூபாய் 2 லட்சம் மதிப்பு வரையிலான 101 வகையான உயிர்காக்கும் சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது. பீட்டா இந்தியாவின் 2025 சிறந்த நபர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை ரவீனா டாண்டன். காவிரி டெல்டாவில் காணப்படும் நீர் நாய்களை பாதுகாக்கும் முயற்சியை தொடங்கியுள்ள மாநில அரசு? விடை தமிழ்நாடு. இத்திட்டமானது தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட உள்ளது. எந்த ஆண்டுக்குள் 100 ஜிகாவாட் அணுமின் சக்தி திறனை உருவாக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது? விடை 2047. 2025 10வது ஆயுர்வேத தினம் எங்கு கொண்டாடப்பட்டது? விடை கோவா. தேசிய ஆயுர்வேத தினம் 23 செப்டம்பர். இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் ஆயுர்வேதா ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட். தீவிர வறுமையை இல்லாத இந்தியாவின் முதல் மாநிலம் எது? விடை கேரளா. டிஃபரண்ட் பட் நோ லெஸ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை அனுபம் கெர். 2025 தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை மோகன்லால். 23 செப்டம்பர் 2025 அன்று டில்லியில் நடைபெற்ற 71வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் 2023 தாதா சாஹேப் பால்கே விருது நடிகர் மோகன்லாலுக்கு குடியரசுத் தலைவர் வழங்கினார். இந்திய திரைத்துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்குபவர்களுக்கு 1969 தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்திய திரைத்துறையின் தந்தை என போற்றப்படுபவர் தாதா சாஹேப் பால்கே. வேலூர் காவல் பயிற்சி பள்ளிக்கு யாருடைய பெயர் சூட்டப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார்? விடை வேலு நாச்சியார். ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமராக பதவியேற்றவர் யார்? விடை சனே தகாய்ச்சி. இவர் ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர். ககன்யான் திட்டத்திற்கு முன்னோடியாக இஸ்ரோ விண்வெளிக்கு அனுப்ப உள்ள இயந்திர மனிதனின் பெயர்? விடை வயோமித்ரா. எந்த ஆண்டிற்குள் ரேபிஸ் தொற்றை முழுமையாக ஒழிப்பதற்கான தேசிய திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது?
விடை 2030. 2025ஆம் ஆண்டுக்கான பேலோன் தோர் விருதுகளில் சிறந்த வீரர் விருதை வென்றவர். விடை உஸ்மான் டெம்பெலா. இவர் பிரான்ஸ் வீரர். 69வது பேலோன் தோர் விருதுகள். சிறந்த வீரர் விருது உஸ்மான் டெம்பெலா. சிறந்த வீராங்கனை ஐடானா பொன்மட்டி. ஆடவர் சிறந்த அணி பிஎஸ்ஜி. மகளிர் சிறந்த அணி ஆர்சனல். 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை கட்டங்களாக நடைபெற உள்ளது? விடை 2 கட்டங்களாக. கடலுக்கு அடியில் தொல்லியல் ஆய்வு தொடங்கப்பட்டுள்ள பூம்புகார் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? விடை மயிலாடுதுறை. 2025 டோக்கியோவில் நடைபெற்ற உலக தடகள சாம்பியன்ஷிப் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு? விடை அமெரிக்கா. தமிழக அரசின் 2025ஆம் ஆண்டுக்கான வைக்கம் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்? விடை தேன்மொழி சவுந்தரராஜன். இவர் கலிபோர்னியா மாகாணம், அமெரிக்காவைச் சேர்ந்தவர். இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றவர் யார்? விடை சிபி ராதாகிருஷ்ணன். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் 12 செப்டம்பர் 2025 அன்று பதவியேற்றார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுவார். கூற்று 1. இந்தியாவின் முதல் கடல் பசு பாதுகாப்பகம் தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் பாக் வளைகுடாவில் தமிழக அரசு அமைத்துள்ளது. கூற்று 2. சமீபத்தில் இப்பாதுகாப்பகத்துக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. அக்டோபர் 2025இல் இந்திய கிரிக்கெட்டர்கள் சங்கத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர்? விடை சந்தா ரங்கசாமி. சிராராகோங் ஹாத்தேயி மிளகாய் திருவிழா எங்கு கொண்டாடப்பட்டது? விடை மணிப்பூர். 2025 உலக கண்டுபிடிப்பு குறியீட்டில் இந்தியாவின் இடம்? விடை 38. இப்பட்டியலில் முதல் 3 இடங்கள் சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன், USA. இக்கண்டுபிடிப்பு குறியீட்டில் இந்தியா 40.5 புள்ளிகள் பெற்றுள்ளது. தி பர்னிங் எர்த் என்ற நூலுக்காக 2025ஆம் ஆண்டுக்கான பிரிட்டிஷ் அகாடமி புத்தக பரிசை வென்றவர் யார்? விடை சுனில் அம்ரித். சர்வதேச 2020 கிரிக்கெட்டில் 100 விக்கெட்டுகள் வீழ்த்திய முதல் இந்திய பந்து வீச்சாளர் என்ற வரலாற்று சாதனையை படைத்தவர்? விடை ஹர்ஷ்தீப் சிங். செப்டம்பர் 2025இல் நேபாள இடைக்கால அரசின் தலைவராக நியமிக்கப்பட்டவர்? விடை நீதிபதி சுசிலா கார்கி. ஜென் இசட் போராட்டம் விளைவாக நேபாள பிரதமர் KP சர்மா ஒலி ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து நேபாள நாட்டின் முதல் பெண் பிரதமராக நீதிபதி சுசிலா கார்கி பதவியேற்றுள்ளார். 62வது துலிப் கோப்பை கிரிக்கெட் 2025-26 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை மத்திய மண்டலம். செப்டம்பர் 2025இல் இந்திய முப்படை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர்? விடை அனில் சௌஹான். முதலாவது வளரும் அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? விடை புதுடெல்லி. இம்மாநாட்டிற்கான கருப்பொருள் சிந்தனை, புத்தாக்கம், உத்வேகம்.
2026 ஃபிஃபா ஆடவருக்கான 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெற உள்ளது? விடை கனடா, மெக்சிகோ மற்றும் அமெரிக்கா. ஐநா சபை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை அக்டோபர் 24. 24 அக்டோபர் 1945 அன்று ஐநா சபை நிறுவப்பட்டது. ஐநா சபையின் தலைமையகம் நியூயார்க்கில் அமைந்துள்ளது. 2025 ஃபிஃபா அண்டர் 20 கால்பந்து உலகக்கோப்பை போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை மொராக்கோ. INROKN என்ற முதல் இருதரப்பு கடற்படை பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? விடை இந்தியா, தென் கொரியா. 5 செப்டம்பர் 2025 அன்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் எங்கு பெரியார் ஈவேரா படத்தை திறந்து வைத்தார்? விடை ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம், பிரிட்டன். பயிர் உற்பத்தி திறனில் இந்திய அளவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? விடை தமிழ்நாடு. தமிழக அரசு ஆணவ கொலைகளை தடுக்க புதிய சட்டம் இயற்றுவதற்கான பரிந்துரைகளை அளிக்க யாருடைய தலைமையில் ஆணையம் அமைத்துள்ளது? விடை KN பாஷா. புரோ கபடி லீக் 2025 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை தபங் டெல்லி KC. செப்டம்பர் 2025 இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் 37வது தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர்? விடை மிதுன் மானஸ். செப்டம்பர் 2025 இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர்? விடை ஸ்ரீ சந்திர முர்மு. ஏசியான் கூட்டமைப்பின் 11வது உறுப்பு நாடாக இணைந்தது எது? விடை கிழக்கு திமோர். செப்டம்பர் 2025 இந்தியாவின் 29வது கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர்? விடை TCA கல்யாணி. 2025 ஆண்டு சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 25வது வருடாந்திர உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை தியான்ஜின் நகர், சீனா. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 2வது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல்? விடை ஆந்த்ரோத். தமிழக அரசின் சார்பில் சமூக நீதி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை செப்டம்பர் 17. தந்தை பெரியார் பிறந்த தினம் சமூக நீதி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. 2025 ஆண்டுக்கான உலகளாவிய அமைதி குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? விடை 115. இப்பட்டியலில் முதல் 4 இடங்கள் ஐஸ்லாந்து, அயர்லாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரியா. இக்குறியீட்டில் இந்தியா 2.229 புள்ளிகள் பெற்றுள்ளது. செப்டம்பர் 2025 மத்திய அரசின் தலைமை வழக்குரைஞராக நியமனம் செய்யப்பட்டவர்? விடை ஆர் வெங்கடரமணி. 2025 ஆடவருக்கான 17வது ஆசிய கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை இந்தியா. துபாயில் நடைபெற்ற ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி 9வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. இறுதி போட்டியில் ஆட்டநாயகன் விருது பெற்றவர் திலக் வர்மா. தொடர்நாயகன் விருது அபிஷேக் சர்மா. இத்தொடரில் அதிக ரன்கள் அபிஷேக் சர்மா, அதிக விக்கெட்டுகள் குல்தீப் யாதவ். 2025 உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற ஃபிடே கிராண்ட் ஸ்விஸ் செஸ் போட்டியின் மகளிர் பிரிவில்
சாம்பியன் பட்டம் வென்றவர்? விடை ஆர் வைசாலி. இதே தொடரில் ஆடவர் சாம்பியன் அனீஸ் கிரி. நாட்டிலேயே முதல் முறையாக மூத்த குடிமக்களுக்கான ஆணையத்தை அமைத்துள்ள மாநிலம் எது? விடை கேரளா. இஸ்ரோவால் முழுமையாக உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட முதல் 32 பிட் நுண்செயலி எது? விடை விக்ரம் 3201. இந்நுண்செயலியை வடிவமைத்தது விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம். யூத் அபியாஸ் 2025 எந்த இரு நாடுகளுக்கிடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி? விடை இந்தியா அமெரிக்கா. மைத்ரி எக்ஸைஸ் இந்தியா தாய்லாந்து இடையேயானது. தேசிய கல்வி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை நவம்பர் 11. அபுல் கலாம் ஆசாத் பிறந்த தினம் தேசிய கல்வி தினமாக கொண்டாடப்படுகிறது. Why the Constitution Matters எனும் நூலின் ஆசிரியர் யார்? விடை டி.ஒய். சந்திரசூட். தி சோலா டைகர்ஸ் அவெஞ்சர்ஸ் ஆஃப் சோம்நாத் நூலின் ஆசிரியர் அமிஷ் திரிபாதி. கூற்று 1. இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் சர்தார் வல்லபாய் படேல். கூற்று 2. இவர் பிறந்த தினமான அக்டோபர் 31, 2014ஆம் ஆண்டிலிருந்து தேசிய ஒற்றுமை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. 2025ஆம் ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருதை குடியரசுத் தலைவர் எத்தனை பேருக்கு வழங்கினார்? விடை 45. இவ்விருதை தமிழ்நாட்டிலிருந்து 2 பேர் பெற்றனர். அவர்கள் விஜயலட்சுமி திருப்பூர், ரேவதி பரமேஸ்வரன் மயிலாப்பூர். 10 நவம்பர் 2025 அன்று முதியோர்களுக்கான அன்புச்சோலை திட்டத்தை தமிழக முதல்வர் எங்கு தொடங்கி வைத்தார்? விடை திருச்சி. மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக தமிழக அரசால் அன்புச்சோலை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திருச்சி பொன்மலைப்பட்டியில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் 25 அன்புச்சோலை மையங்கள் ரூபாய் 10 கோடியில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் நடைபெற்ற 13வது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை இந்தியா. இறுதி ஆட்டத்தில் இந்தியா 52 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. இறுதி ஆட்டத்தில் ஆட்டநாயகி விருது பெற்றவர் ஷஃபாலி வர்மா. தொடர் நாயகி விருது தீப்தி சர்மா. இந்திய மகளிர் அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர். இந்திய மகளிர் அணி பயிற்சியாளர் அமோல் மஜும்தார். 2025ஆம் ஆண்டிற்கான பி.வி. நரசிம்மராவ் நினைவு பொருளாதார விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை மன்மோகன் சிங். தமிழ்நாடு காவலர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை செப்டம்பர் 6. 82வது வெனிஸ் திரைப்பட விழாவில் ஒரிசோண்டி பிரிவில் சிறந்த இயக்குனருக்கான விருதை வென்ற முதல் இந்தியர் யார்? விடை அனுபர்ணா ராய். மூவி சாங்ஸ் ஃபார் ஃபர்கட்டன் ட்ரீஸ். 4410 கிலோ எடை கொண்ட CMS-03 செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது? விடை LVM-3 மார்க் 5 அல்லது GSLV மார்க் 3. கடலோர பாதுகாப்பு தொலைத்தொடர்பு சேவைகளுக்கான 4410 கிலோ எடை கொண்ட CMS-03 செயற்கைக்கோளுடன் LVM-3 M5 ராக்கெட் 2 நவம்பர் 2025 அன்று வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. மதர் மேரி கம்ஸ் டு மீ என்ற நூலின் ஆசிரியர் யார்?
விடை அருந்ததி ராய். mRNA வகையைச் சேர்ந்த என்ட்ரோமிக்ஸ் என்ற புற்றுநோய் தடுப்பூசியை கண்டறிந்த நாடு எது? விடை ரஷ்யா. 12/8/2025 அன்று தமிழக முதல்வர் தொடங்கிய முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் நோக்கம்? விடை முதியோர் மாற்றுத்திறனாளிகள் வீடு தேடி ரேஷன் பொருள்கள் வழங்கல். 70 வயதுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் முதல்வரின் தாய்மானவர் திட்டத்தை 12 ஆகஸ்ட் 2025 அன்று சென்னை தண்டையார்பேட்டையில் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. செப்டம்பர் 2025 குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனின் செயலராக நியமிக்கப்பட்டவர்? விடை அமித் கரே. சமீபத்தில் உணவு பாரம்பரியத்துக்காக யுனெஸ்கோவின் படைப்பாற்றல் நகரங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்ட இந்திய நகரம்? விடை லக்னோ. 32வது ஆசிய பசிபிக் பொருளாதார உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? விடை ஜியோங்ஜூ, தென்கொரியா. எபெக் 2026 மாநாடு சீனாவில் நடைபெற உள்ளது. தேர்தல் ஆணையத்தின் SIR என்பதன் விரிவாக்கம் என்ன? விடை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதரம் எழுதியவர் யார்? விடை பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதரம் 1875 ஆண்டு நவம்பர் 7 தேதி இயற்றப்பட்டது. 2025 ஆண்டு வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகளை குறிக்கிறது. இந்த பாடலின் 150 ஆண்டுகளை நினைவு கூறும் ஓராண்டு கால கொண்டாட்டங்கள் 2025 நவம்பர் 7 முதல் 2026 நவம்பர் 7 வரை நடைபெற உள்ளது. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவு தினத்தை ஒட்டி அஞ்சல் தலை ரூபாய் 150 சிறப்பு நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி புதுடெல்லியில் வெளியிட்டார். வந்தே மாதரம் பாடலை முதல் முறையாக 1896 ஆண்டு கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் இசையமைத்து பாடினார். இந்திய அரசியல் நிர்ணய சபையால் 24 ஜனவரி 1950 நாட்டின் தேசிய பாடலாக வந்தே மாதரம் ஏற்கப்பட்டது. 2024க்கான தேசிய தண்ணீர் விருதுகளில் சிறந்த மாநிலம் விருது பெற்றது எது? விடை மகாராஷ்டிரம். முதல் 3 இடங்கள் மகாராஷ்டிரா, குஜராத், ஹரியானா. மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் அறிவித்த 2024 ஆண்டுக்கான தேசிய தண்ணீர் விருதுகளில் தென் மண்டலத்தில் சிறந்த மாவட்டத்துக்கான விருது திருநெல்வேலிக்கு கிடைத்தது. நாட்டில் நீர் பாதுகாப்பு திட்டங்களில் தெலுங்கானா மாநிலம் முதலிடம் பிடித்தது. 30வது ஐநா பருவநிலை மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? விடை பெலேம் நகர், பிரேசில். சார்க் கூட்டமைப்பின் 66வது இலக்கிய திருவிழா எங்கு நடைபெற்றது? விடை புதுடெல்லி. இந்தியாவின் 91வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார்? விடை VS ராகுல். நவம்பர் 2025 எந்த நாட்டிடமிருந்து 8 சிவிங்கி புலிகள் இந்தியாவுக்கு பரிசளிக்கப்பட்டன? விடை போஸ்ட்வானா. தி மேன் ஹூ ஃபெட் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பிரியம்பதா ஜெயக்குமார். 2025 ஆண்டுக்கான
அமைதி மற்றும் பாதுகாப்புக்கான உலக தலைவர் விருதை பெற்றவர் யார்? விடை குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர். பழங்குடி சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான இந்தியாவின் முதல் டிஜிட்டல் அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? விடை நவராயப்பூர், சத்தீஸ்கர். கூற்று 1. 2025ஆம் ஆண்டுக்கான புக்கர் பரிசு ஹங்கேரி எழுத்தாளர் டேவிட் சலாய் எழுதிய ஃப்ளஷ் நாவலுக்கு வழங்கப்பட்டது. கூற்று 2. 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச புக்கர் பரிசு கன்னட எழுத்தாளர் பானு முஸ்தாக் எழுதிய ஹார்ட் லேம்ப் நூலுக்கு வழங்கப்பட்டது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. பிரபஞ்ச அழகி 2025ஆம் ஆண்டு பட்டம் வென்றவர் யார்? விடை பாத்திமா போஸ் பெர்னாண்டஸ், மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்தவர். 2025ஆம் ஆண்டுக்கான மனோகர் பாரிகார் யுவ விஞ்ஞானி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை சாய் கௌதம் கோபாலகிருஷ்ணன். பழங்குடியினர் கௌரவ தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை நவம்பர் 15. பிர்சா முண்டா பிறந்த தினம் கௌரவ பழங்குடியினர் தினமாக கொண்டாடப்படுகிறது. நாட்டிலேயே முதல் முறையாக தூய்மை பணியாளர்களுக்கான இலவச உணவு வழங்கும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? விடை சென்னை மாநகராட்சி. இத்திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் 15/11/2025 அன்று தொடங்கி வைத்தார். முதலாவது எம்.எஸ். சுவாமிநாதன் உணவு அமைதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை ஏ. அடன்லே, நைஜீரிய வேளாண் ஆராய்ச்சியாளர் ஆவார். புதிய 4 தொழிலாளர் சட்டங்கள் எப்போது நடைமுறைக்கு வந்தது? விடை 21 நவம்பர் 2025. நவம்பர் 2025இல் ஐநாவின் அமைப்பான யுனிசெஃப் இந்தியா பிரிவின் தூதராக நியமிக்கப்பட்டவர்? விடை கீர்த்தி சுரேஷ். 2025ஆம் ஆண்டிற்கான அமைதி ஆயுத குறைப்பு வளர்ச்சிக்கான இந்திரா காந்தி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை மிஷெல் பசேலட். 2025ஆம் ஆண்டு G20 கூட்டமைப்பின் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை ஜோகன்னஸ்பர்க், தென்னாப்பிரிக்கா. 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? விடை அகமதாபாத், இந்தியா. 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் கிளாஸ்கோவில் நடைபெற உள்ளது. 2023ஆம் ஆண்டுக்கான 71வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த படத்துக்கான விருது பெற்றது? விடை 12th ஃபெயில். 71வது தேசிய திரைப்பட விருதுகள் 2023 சிறந்த நடிகர் ஷாருக்கான் மற்றும் விக்ராந்த் மாசே, சிறந்த நடிகை ராணி முகர்ஜி, சிறந்த இயக்குனர் சுதீப்தோ சென், சிறந்த துணை நடிகர் எம்.எஸ். பாஸ்கர் மற்றும் விஜயராகவன், சிறந்த துணை நடிகை ஊர்வசி மற்றும் ஜான்கி போடிவாலா, சிறந்த தமிழ் திரைப்படம் பார்க்கிங், சிறந்த பின்னணி பாடகர் PVNS ரோஹித், சிறந்த பின்னணி பாடகி ஷில்பா ராவ், சிறந்த இசையமைப்பாளர் GV பிரகாஷ். கோவாவில் நடைபெற்ற 11வது ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர்? விடை ஜாவோகிர் சிண்டாரோ. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் நாட்டிலேயே முதலிடம் பிடித்த மாநிலம்? விடை தமிழ்நாடு. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் உலகளவில் முதல் 3 நாடுகள்
அமெரிக்கா, சீனா, இந்தியா. தேசிய உடல் உறுப்பு தான தினம் ஆகஸ்ட் 3. கரியமில வாயு உமிழ்வே இல்லை என்ற நிலையை எட்ட இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ள ஆண்டு. விடை 2070. நவம்பர் 2025 தேசிய சட்ட உதவி ஆணையத்தின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டவர். விடை விக்ரம் நாத். ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கை எந்த நாட்டுடன் தொடர்புடையது? விடை இலங்கை. தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கை மூலம் இந்தியா நிவாரண உதவிகளை வழங்கியது. கோவாவில் நடைபெற்ற 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை ரஜினிகாந்த். 23வது இந்தியா ரஷ்யா உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? விடை புதுடெல்லி. முதல் பிம்ஸ்டெக் பாரம்பரிய இசை விழா எங்கு நடைபெற்றது? விடை புதுடெல்லி. கூற்று 1. 2010ஆம் ஆண்டு கோவையில் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்றது. கூற்று 2. கோவையில் ரூபாய் 208.50 கோடியில் கட்டப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை முதல்வர் மு.க. ஸ்டாலின் 25/11/2025 அன்று திறந்து வைத்தார். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. மத்திய அரசின் புள்ளி விவரங்களின்படி 2024-25 நிதியாண்டில் திருத்தப்பட்ட தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம். விடை 11.19%. இந்திய ரயில்வே ஏசியாவின் மிக நீளமான சரக்கு ரயிலான டேஷின் சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியது. விடை ருத்ராஸ்திரா 4.5 கிலோமீட்டர் நீளம். ஜூலை 2025 சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர். விடை எம் ஸ்ரீவாஸ்தவா. இதற்கு முன்பு ராஜஸ்தான் மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தார். சர்வதேச இளைஞர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை ஆகஸ்ட் 12. தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12. தமிழக அரசு டேஷாம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது? விடை ஜூலை 15. முன்னாள் முதல்வர் காமராஜர் பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. கூற்று 1. தமிழக அரசு பள்ளிகளில் வாட்டர் பெல் திட்டம் 1 ஜூலை 2025 தொடங்கப்பட்டது. கூற்று 2. இத்திட்டம் மூலம் மாணவர்களின் கற்றல் திறன் அதிகரிக்கும் மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு தடுக்கப்படும். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. நாட்டின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகமான திரிபுவன் கூட்டுறவு பல்கலைக்கழகம் எங்கு அமைய உள்ளது? விடை ஆனந்த் நகர், குஜராத். ஜூலை 2025 நிலவரப்படி இந்தியாவில் உள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய நினைவு சின்னங்கள் எண்ணிக்கை. விடை 44. இந்தியாவின் 44வது உலக பாரம்பரிய நினைவு சின்னமாக 12 கோட்டைகளை உடைய மராத்திய இராணுவ தளங்கள் யுனெஸ்கோ அங்கீகாரம் அளித்துள்ளது. இதில் 11 கோட்டைகள் மகாராஷ்டிரத்திலும் 1 கோட்டை தமிழ்நாட்டின் செஞ்சியிலும் அமைந்துள்ளது. கிழக்கின் ட்ராய் என அறியப்படும் செஞ்சி கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது. வானியல் மற்றும் வானியற்பியல் 18வது சர்வதேச மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? விடை மும்பை.
79வது சுதந்திர தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு எவ்வளவு நிமிடம் உரையாற்றினார்? விடை 103 நிமிடம். சமீபத்திய 130வது அரசமைப்பு சட்ட திருத்தம் எதனுடன் தொடர்புடையது? விடை பிரதமர் முதல்வர்கள் பதவி பறிப்பு மசோதா. பிரான்சில் நடைபெற்ற இந்தியா பிரான்ஸ் இராணுவங்களுக்கு இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சியின் பெயர்? விடை சக்தி. இந்தியா பிரான்ஸ் இடையே நடைபெறும் கூட்டு பயிற்சியின் பெயர்கள் இராணுவம் சக்தி, விமானம் கருடா, கடற்படை வருணா. 2025ஆம் ஆண்டுக்கான 43வது லோகமான்யா திலகர் தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை நிதின் கட்காரி. தமிழக அரசின் சார்பில் தமிழ்நாடு நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஜூலை 18. நாட்டிலேயே முதல் முறையாக இணைய வழியில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் எங்கு தொடங்கி வைத்தார்? விடை தருமபுரி, 17 ஆகஸ்ட் 2025 அன்று. எத்தியோப்பியாவின் உயரிய தி கிரேட் ஹானர் நிசான் ஆஃப் எத்தியோப்பியா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை நரேந்திர மோடி. சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட சர்வதேச உயரிய விருதுகள்: ஓமன் நாட்டின் உயரிய விருது ஆர்டர் ஆஃப் ஓமன், கானா நாட்டின் உயரிய விருது தி ஆபீசர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா, டிரினிடாட் டொபாகோ நாட்டின் உயரிய விருது தி ஆர்டர் ஆஃப் தி ரிபப்ளிக் ஆஃப் டிரினிடாட் டொபாகோ. கூற்று 1. 1968ஆம் ஆண்டு சட்டத்தின்படி உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்பட வேண்டும். கூற்று 2. இந்த பதவி நீக்க தீர்மானத்தில் குறைந்தபட்சம் மாநிலங்களவை உறுப்பினர்கள் 50 பேரும் மக்களவை உறுப்பினர்கள் 100 பேரும் ஆதரவு தெரிவித்து கையெழுத்திட்டிருக்க வேண்டும். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. 2025ஆம் ஆண்டுக்கான 67வது ராமன் மகசேசே விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை மேற்கண்ட அனைவரும்: ஷாஹினா அலி, எஜுகேட் கேர்ள்ஸ் அமைப்பு ராஜஸ்தான், பிளாவியானோ அன்டோனியோ எல் வில்லனுவோவா. யூத் ஒருநாள் கிரிக்கெட்டில் சதமடித்த மிக இளம் வீரர் மற்றும் அதிவேக சதமடித்தவர் என்ற சாதனையை படைத்தவர்? வைபவ் சூரியவன்சி. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 17வது உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? விடை ரியோ டி ஜெனிரோ, பிரேசில். பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா மற்றும் இந்தோனேசியா. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 18வது உச்சி மாநாடு 2026ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற உள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை துளசிமதி முருகேசன். இவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். தமிழக அரசின் 2025ஆம் ஆண்டுக்கான சுதந்திர தின விருதுகள்: தகைசால் தமிழர் விருது 2025 காதர் மொஹிதீன், ஏபிஜே அப்துல் கலாம் விருது வி நாராயணன், கல்பனா சாவ்லா விருது துளசிமதி முருகேசன், சிறந்த மாநகராட்சி விருது ஆவடி, சிறந்த நகராட்சி விருது ராஜபாளையம், சிறந்த பேரூராட்சி விருது உத்திரமேரூர். இந்திய கடற்படையின் போர் விமானத்தின் முதல் பெண் விமானி என்ற பெருமையை பெற்றுள்ளவர்? விடை ஆஸ்தா பூனியா. பெரியார்
கேஸ்ட், நேஷன் அண்ட் சோசியலிசம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை எஸ்.வி. ராஜதுரை. தேசிய விண்வெளி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஆகஸ்ட் 23. தீம் 2025 ஆரியப்பட்டா டு ககன்யான் ஏன்சியன்ட் விஸ்டம் ஃபார் இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ். 134வது டுரண்ட் கோப்பை 2025 கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை நார்த் ஈஸ்ட் யுனைடெட். ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய தலைமை செயல்பாட்டு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர்? விடை சஃபி கான். ஆப்பிள் சிஇஓ டிம் குக். உலக அளவில் மிகப்பெரிய நிறுவனங்களின் தலைமை பொறுப்புகளில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள்? மைக்ரோசாப்ட் சத்ய நாதல்லா, கூகுள் சுந்தர் பிச்சை, அடோப் சாந்தனு நாராயண், ஐபிஎம் அரவிந்த் கிருஷ்ணா, ஸ்டார்பக்ஸ் லட்சுமண் நரசிம்மன். கூற்று 1. தமிழக அரசின் மகிழ் முற்றம் என்பது அரசு பள்ளிகளில் மாணவர்களிடையே சமூக மனப்பான்மையை வளர்க்கும் திட்டமாகும். கூற்று 2. தமிழக அரசின் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்பது விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் திட்டமாகும். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. மத்திய உள்துறை செயலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? விடை கோவிந்த் மோகன். பிம்ஸ்டெக் நாடுகளின் 2வது துறைமுகங்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை விசாகப்பட்டினம். கூற்று 1. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் 9 ஆகஸ்ட் 2025 அன்று அகல் விளக்கு திட்டத்தை அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்தார். கூற்று 2. இத்திட்டத்தின் நோக்கம் இணையதளம், கைபேசி வாயிலாக நடைபெறும் குற்றங்களில் இருந்து 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளை பாதுகாப்பது ஆகும். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் 7வது தலைமை செயல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர்? விடை சஞ்சோக் குப்தா. 2025ஆம் ஆண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பட்டம் வென்றவர் யார்? விடை மானிகா விஸ்வகர்மா, ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர். 2025 விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? விடை யானிக் சின்னர். 2025 விம்பிள்டன் டென்னிஸ் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் இகா ஸ்வியாடெக். தமிழகத்தில் உள்ள ஏழை மாணவர்களுக்கான பள்ளி கல்லூரிகளின் விடுதிகள் இனி டேஸ் என்ற பொதுப்பெயரால் அழைக்கப்படும்? விடை சமூக நீதி விடுதி. நாடாளுமன்ற மேலவையான மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் நியமன உறுப்பினர்கள் எண்ணிக்கை 12 பேர். நுகாய் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? விடை ஒடிசா. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் 15 ஜூலை 2025 அன்று எங்கு தொடங்கி வைத்தார்? விடை சிதம்பரம், கடலூர். சமீபத்தில் காலமான நடிகை சரோஜா தேவி அவர்கள் பத்மபூஷன் விருது பெற்ற ஆண்டு? விடை 1992. கர்நாடக மாநிலத்தில் பிறந்தவர் சரோஜா தேவி. திரைப்படத் துறையினரால் கன்னடத்து பைங்கிலி, அபிநய சரஸ்வதி போன்ற அடைமொழிகளால் அழைக்கப்பட்டார்.
இவர் பெற்ற விருதுகள் 1965ஆம் ஆண்டு கர்நாடக அரசால் அபிநய சரஸ்வதி விருதும், 1969ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதும், 1992ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதும், தமிழக அரசின் கலைமாமணி விருதும் பெற்றுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான நாட்டின் மிக தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தது எது? விடை இந்தூர். 2வது இடம் சூரத். 3வது இடம் நவி மும்பை. முழுவதும் உள்நாட்டில் கட்டமைக்கப்பட்ட INS நிஸ்தார் என்பது டேஸ். விடை மீட்பு கப்பல். ஜார்ஜியா 2025 பிடே மகளிர் செஸ் உலகக்கோப்பை போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர்? விடை திவ்யா தேஷ்முக். பின்வரும் எந்த அரசமைப்பு சட்டத்தின் கீழ் குடியரசு துணைத் தலைவர் பதவியை ஜகதீப் தன்கர் ராஜினாமா செய்தார்? விடை ஆர்டிகல் 67A. கூற்று 1. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் 2 ஆகஸ்ட் 2025 அன்று சென்னை சாந்தோமில் தொடங்கி வைத்தார். கூற்று 2. இத்திட்டம் மூலம் தமிழகம் முழுவதும் பொதுமக்களுக்கு 17 உயர் மருத்துவ பரிசோதனைகள் வழங்கப்படுகிறது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. 26 ஜூலை 2025 பிரதமர் நரேந்திர மோடி எந்த நாட்டின் 60வது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்? விடை மாலத்தீவு. 2024-25ஆம் நிதியாண்டில் தனிநபர் வருமான குறியீட்டில் மாநிலங்களுக்கு இடையே தமிழ்நாடு எத்தனையாவது இடம் பிடித்தது? விடை 2வது இடம். 2024-25ஆம் நிதியாண்டில் தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் ரூபாய் 1,96,309 உள்ளது. இதே நிதியாண்டில் தேசிய அளவில் தனிநபர் வருமானம் ரூபாய் 1.14 லட்சமாக இருந்தது. 2014-15ஆம் ஆண்டு முதல் 2024-25ஆம் ஆண்டு வரையிலான 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி விகிதம் 83.3%. 2024-25 நிதியாண்டில் தனிநபர் வருமானத்தில் கர்நாடகா முதலிடத்தில் உள்ளது. கூற்று 1. 6 to 9 வகுப்பு மாணவர்களுக்கு கணினிசார் அடிப்படை அறிவியல் செயற்கை நுண்ணறிவு திறனை கற்பிக்கும் நோக்கில் TN ஸ்பார்க் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. கூற்று 2. TN ஸ்பார்க் திட்டத்தை 24 ஜூலை 2025 அன்று அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்தார். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. நாட்டின் வரலாற்றில் தொடர்ச்சியாக நீண்ட காலம் பதவி வகித்த 2வது பிரதமர் யார்? விடை நரேந்திர மோடி. தொடர்ச்சியாக நீண்ட காலம் பதவி வகித்த பிரதமர்களில் ஜவஹர்லால் நேரு 6130 நாட்களுடன் முதலிடத்தில் உள்ளார். தொடர்ச்சியாக நீண்ட காலம் பதவி வகித்த பிரதமர்களில் நரேந்திர மோடி 2வது இடத்தில் உள்ளார். காங்கிரஸ் கட்சியை சாராத நாட்டின் நீண்டகால பிரதமர் நரேந்திர மோடி ஆவார். இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தராக நியமனம் செய்யப்பட்டவர்? விடை உமா கஞ்சிலால். பிரே விஹார் கோயிலை மையமாக கொண்டு பல ஆண்டுகளாக பிரச்சனை நீடித்து வரும் 2 நாடுகள் எது? விடை தாய்லாந்து மற்றும் கம்போடியா. 30 ஜூலை 2025 அன்று நிசார் என்ற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டது? விடை GSLV F-16. இஸ்ரோ நாசா கூட்டு முயற்சியில் வடிவமைக்கப்பட்ட நிசார் செயற்கைக்கோள் GSLV F-16 மூலம் விண்ணில் ஏவப்பட்டது. இஸ்ரோ மற்றும் நாசாவின் கூட்டு முயற்சியில் ரூபாய் 12,000 கோடி மதிப்பில் நிசார் செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டது. இதன் ஆயுட்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். நிசார் மீன்ஸ் நாசா இஸ்ரோ சிந்தட்டிக்
அப்ஸ்டர் ரேடார். உலக மக்கள் தொகை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஜூலை 11. தி ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர் என்ற சுயசரிதை நூல் யாரை பற்றியது? விடை சிகார் தவான். இந்தியாவின் முதல் இருவாட்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் எங்கு அமைய உள்ளது? விடை ஆனைமலை புலிகள் காப்பகம், கோவை. நண்பர்களுக்கான கேள்வி: சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற நிக்கோலஸ் மடுரோ எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.